மூன்றாவது மகனுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நானும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஏராளமான கழக கண்மணிகளும் திரண்டு வந்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தோம். அண்ணன் முகமது போன்ற தொண்டர்கள் இருப்பதனால் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலும் தளராது, தயங்காது, ஊக்கம் குன்றாது, உறுதி குறையாது, வாழ்வாங்கு வாழட்டும் மணமக்கள் என்று நான் சொன்னதை போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கண்டம் வருவதைப் போல பெருமழையும் புயலும் தாக்கப் போகிறது என்று சொன்ன போதும் அது முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றியதனால் சென்னை தப்பித்தது. அந்த ஆபத்திலே இருந்து தமிழகத்தை பாதுகாத்து கொடுத்தவர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள். அதே போல இந்த காலகட்டத்திலே தான் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் புதிதாக கட்டியிருக்கிறார்களே, ஒரு 5 நட்சத்திர ஓட்டலை போல இருக்கிறது பாராளுமன்ற கட்டிடம். அவன் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்திலே அவன் கட்டிய கட்டடம் கம்பீரமாக இருக்கிறது. இது எதிரே கட்டியிருக்கிறார்கள், பணத்தை கொட்டி இருக்கிறார்கள். அங்கே 4 தடுப்பு வச்சிருக்கிறார்கள். உள்ள வரணும்னா 4 தடுப்பை தாண்டி தான் வர முடியும். ஆனா 4 தடுப்பையும் தாண்டி வந்து மாடியில போய் பார்வையாளர் கேலரியில உட்கார்ந்து நல்ல கட்டத்துல மணி 12 மணிக்கு மேலே இருந்து கீழே குதித்தது மாத்திரம் மட்டுமல்ல, மஞ்சள் புகை வருவாரி கையிலே ஒரு பொருளை எடுத்து வீசி ஒரு நிமிடத்திற்குள் அந்த பகுதியே பரபரப்பாகிவிட்டது. அவர்கள் அந்த மஞ்சள் கொடியை தூவுவதற்கு பதிலாக ஒரு வெடிகுண்டை வீசி இருந்தால் என்ன ஆகியிருக்கும், எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிற பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை, அதை சரியாக அவர்கள் கவனிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இதை கண்டித்து இது பற்றி ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எங்கள் அவையிலே இருந்து டெரக் ஓ'பிரியன், அவர் திரிணாமுல் காங்கிரசினுடைய மூத்த தலைவர், அவரை கூட்ட தொடர் முழுக்க வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல மக்களவையிலும் 14 எம்பிக்களை நீக்கி வைத்திருக்கிறார் ஓம் பிர்லா. என்ன குற்றம் செய்தார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடே இல்லாமல் இப்படி நடந்திருக்கிறதே, இங்கே ஒரு விபரீதம் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டதற்காக அவர்களை ஓம் பிர்லா வெளியேற்றிவிட்டார். ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்வதிலே கவனமாக இருக்கிறார்கள் பிஜேபியினர். இங்கே மதுரையிலே நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். பிரம்மாண்டமான மாநாடு, கட்டுப்பாடான மாநாடு, கட்டுக்குலையாத மாநாடு, கண்ணியம் கடமை கட்டுப்பாட்டை பின்பற்றுகிற மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்பொழுது தேர்தல் நிதி பிரிப்பதற்கு தேதி குறித்து இந்தந்த மாதத்திலே இந்தந்த தேதியிலே நீங்கள் நிதியை கொண்டு வந்து கொடுத்துவிட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் தேர்தல் நிதிக்கான டிக்கெட் புத்தகங்களை வழங்கி இருக்கிறோம். அது சீக்கிரத்திலே அந்த பணியையும் செய்வார்கள். அதே போல வெள்ள நிவாரண பணிகளையும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், கட்சி தோழர்கள் நிறைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தன்னுடைய கடமையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுடைய உறுதியினாலே இந்த கட்சி கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம் போல அது பார்ப்பதற்கு அழகாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இப்பொழுது ஒரே இந்தியா என்று சொன்னால்
ஒரே மொழி, ஒரே மதம் என்று அப்படி எல்லாவற்றையும் புல்டோசரை போட்டு அடித்து நொறுக்கி ஒன்றாக்குவதைப் போல மோடியும் அமித்ஷாவும் மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இவர்களுடைய ஆட்சி நடக்கின்றது. சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சி நடக்கவில்லை. இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டாலும் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மை இடங்களை பெறும். அதுவும் குறிப்பாக திராவிட பூமியாகிய தென்னகத்தில் அதிகமான இடங்களை பெறுவோம். இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மத்திய அரசு வழங்கின நிதி குறைவா இருக்கு, கூடுதல் நிதி கிடைக்கிறது. நாம் கேட்டதில் 5 பங்கைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டே இவ்வளவு சிறப்பாக பணியை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கொடுக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு கொடுத்தாக வேண்டும். அவர்கள் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் வைத்திருப்பது போல பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும், மற்றபடி திமுக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே தொகை குறைந்தும் கொடுத்து வருகிறார்கள். இது அநீதி, இது அக்கிரமம். நன்றிங்க.